அக்கா வாங்க இலை போடுற, நீங்களும் சாப்பிடுங்க. ஐயோ ஆமாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், மாப்பிள்ளை பொண்ணு முதல்ல சாப்பிட்டோம், நாம அப்புறம் சாப்பிடலாம். சாப்பிடுங்க மாப்பிள்ள. சாப்பிடுங்க மாப்பிள்ளை. சாப்பிடுங்க. 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 ஐத்த நீ என்ன மசாலா தான் போட்டு அரைக்கிறேன்னு தெரியலையா? அப்படி இருக்குது ஐத்த. இப்படிதாங்க கடைசி வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லவே சொல்லாத அந்த ரகசியத்தை. செம்மையா சமைக்கும். ஓ நிறுத்துங்க. அக்கா என்ன வாக்கா. இது? மாமா ஏண்டி, வாங்க. இவ எதுக்கு இங்க வந்தா? நாம எல்லாரும் இங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கோம்ல, அதான் மூக்குல வேர்த்து இருக்கும். கமிஷனம்மா நீங்க சாப்பிடுங்க, நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு வரேன். சாப்பிடுங்க. மேடம், நீங்க நினைச்ச மாதிரியே ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செம்ம சீன் இருக்குது இன்னைக்கு. பா ரொம்ப காரமா இருக்கே. அப்பா என்ன நடக்குதுங்க? ஏய், உன்னை யார் இங்க வர சொன்னது? முதல்ல வெளியே போடி. என்ன வெளிய போ சொல்றதுக்கு நீ யாரு? இது ஏன் வீடு. நான் என் தங்கச்சி பேர்ல எழுதி கொடுத்துட்டு போயிருக்கேன். இந்த வீட்ல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். முதல்ல அவளை வெளிய போ சொல்லு. ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? கல்யாணான புது பொண்ணு மாப்பிள்ளைய கூப்பிட்டு வச்சு விருந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல என்னத்த நீ குத்தத்தை கண்டுபிடிச்சிட்ட? உனக்கு விருந்து வைக்கணும்னு ஆசை இருந்தா ரோட்ல போற 4 பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு சோறு போடு. போற காலத்துக்கு புண்ணியமாவது கிடைக்கும். இப்படி கண்டவங்களெல்லாம் உள்ள விட்டு விருந்து வச்சிட்டு இருக்க. உனக்கு அறிவு இல்ல? ஏய், யார பார்த்து கண்டவங்கன்னு சொல்ற? இத பாரு, என் புருஷனை கமிஷனர் அப்பாவா தத்தெடுத்தது வேணா உனக்கு ஆகாம இருக்கலாம், பொறாமையில நீ வேகலாம். ஆனா சரவண உன் மாமா மகன் தானே, வாத்தியார் பெத்த புள்ள தானே. வாத்தியாரு என் புருஷனுக்கு மச்சான் தானே. அந்த முறையில எங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு நாங்க கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கிறோம். அதுக்கு நீ மறுப்பு சொல்ல முடியாதுல்ல? நீ பேசல சித்தி. கமிஷனர் உன்கிட்ட தூக்கி கொடுத்திருக்காங்கல்ல 25 பவுன் நகை, அது பேசுது. ஏன் சித்தி, அந்த மனுஷனுக்கு தான் அறிவில்ல, உனக்கு எங்க போச்சு புத்தி? நகையை பார்த்ததும் பல்ல இழிச்சிட்டியா? அப்பா எதுக்கு விளையாடுற? வாய மூடு. உரிய வந்துகிட்டே இருக்கே. வராதா பின்ன? அப்படி ஒரு இழாச்சு. ஏண்டி சின்ன வயச பாட்டில அதுக்குள்ள கமிஷனம்மா நகை கொடுத்த விஷயத்த உங்க அக்கா கிட்ட உளறிட்டியா? இந்த வீட்ல என்னென்ன நடக்குதுன்னு அவளுக்கு நீ அப்டேட் கொடுத்துட்டு இருக்கியா? நான் அக்கா கிட்ட ஒண்ணும் சொல்லலப்பா. ஏ, பொய் சொல்லாத. போதும் நிறுத்துறியா? இப்ப எதுக்கு இவ்வளவு போட்டு அடிக்கிற? உன் பொழப்புதான் ஒரே நாரி போய் கிடக்குதே. இவ சொல்லாமதான் கமிஷனர் நகை கொடுத்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதா? இவளெல்லாம் வெட்டி கொன்னதான் யாத்திர தீரும். ஆமா, பெரிய மனுஷனா சின்ன பார்த்துட்டு இருக்கேன், இல்லைன்னா மரியாதை கெட்டு போயிடும். ஏய், நான் பெத்த பொண்ணு அடிப்பேன் மிதிப்பேன், நீ யாரா குறுக்க?
அண்ணன் எப்ப போவான் திண்ணை எப்ப காலியா இருக்குன்னு என் மாப்பிள்ள மண்டபத்தை விட்டு போனதும் அவசரமா இந்த அண்ணன் காவடி கழுத்துல தாலி கட்டின ஈன பையன் தானே நீ. அப்பா வார்த்தைய பார்த்து பேசு, இல்லன்னா அசிங்கமாயிடும். என் சின்னத்தான் என் கழுத்துல தாலி கட்டலனா அந்த திருட்டு பைய குணாவ என்னை கட்டிக்க வைக்க தயாரா இருந்த நீதான் ஈன பொழப்பு. என் சின்னத்தான பத்தி பேசுற தகுதி கூட உனக்கு இல்ல.